ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் பிரைட்னிங் பீல் ஆஃப் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். உரிச்சி எடுக்கும்போது வலிக்குமோ, உரிச்சி எடுக்க முடியாமல் அது மூஞ்சியை கழுவுற மாதிரி தேய்ச்சி கழுவுற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுலேயே மெயின்லி இந்த ஹோம் ரெமடியில் பீல் ஆஃப் மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய பீல் ஆஃப் மாஸ்க் ப்ராடக்ட் வைஸ் நிறைய வந்துருச்சு. நம்மளுக்கு பெயின் இல்லாமையும் நிறைய இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள ஹோம் ரெமடியை வச்சு இந்த மாஸ்க் நம்ம பண்ணும்போது ஸ்கின்னை அவ்வளோ ஒரு சூப்பரான க்ளோவாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லா அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும், அந்த குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொண்டு வரதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூக்கை சுற்றி இந்த வாய்க்கு கீழே நெத்தி பகுதியெலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக புள்ளியாக அந்த மாதிரி இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம அந்த பீல் ஆஃப் மாஸ்க் நிறைய ஹேக்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எக்கை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும். எக்கு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும், ஸ்மெல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னே வான்னு க்ளோவாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக அல்டிமேட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன், அதாவது சீனி எடுத்திருக்கேன். இது நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்ம டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் செகண்ட் இன்க்ரீடியன்ட் நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கிறேன். எந்த பிராண்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ப்ரூ காஃபி எடுத்துருக்கிறேன். இந்த காஃபி பவுடர் நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும், டார்க்னஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எமர்ஜென்சியாக டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா இந்த காஃபி பவுடர், பால் இல்லை தயிர் ஏதாவது அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் இருக்கிற போது இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போடும்போது உங்கள் ஸ்கின்னை ஒரு 4-5 மடங்கு நமக்கு சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த ஒயிட் சுகரையும் காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நொர தப்பி வரும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் இன்க்ரீடியன்ட் மெயின் ராஜா அப்படிங்கிற மாதிரி எக் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபேஸ் நல்லா டைட்டன் பண்ணி நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த எக் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்கின்னை ட்ரை ஆக்கி கொடுத்துரும். பட் அதர்வைஸ் ஸ்கின்னை நல்லா சூப்பரான ஒரு க்ளோவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப்பு விட்டு இந்த எக்கையும் காஃபி பவுட்ரு, சீனி இதை 3 மிக்ஸ் பண்ண கேப்பு விட்டு பண்ணிங்கும்போது அந்த எக்கு காஃபி பவுடரோட மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் எக்கு மட்டும் தனியாக போயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸில் அப்ளை பண்ணவும் கொஞ்சம் ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது. லாஸ்ட் 2 times நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே இதை வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் அது எக்கு மட்டும் எனக்கு தனியாக இருந்தனால கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. எனக்கு அப்ளை பண்ணவே கடுப்பாயிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அட் அ டைமில் சேம் நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அந்த எக்கோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நொறையாக அந்த எக்கை பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா நொறையாக வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த டைமில் ஒரு மிஸ்டேக் பண்ணனால எக்கு கொஞ்சம் தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எக்கு கையில் எடுக்கும்போது எக்கு மட்டுமே கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு சூட் ஆகவே இல்லை. எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு வழியாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியோ இல்லை அப்படியே கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கூட பிச்சு எடுத்துக்கலாம். நான் டபுள் அந்த டிஷ்யூ டபுளாக அப்படியே ஒட்ட வச்சுட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ பீலாக பண்ணும்போது அந்த பேபி ஹேரு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறனால டபுளாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் சிங்கிளாக அந்த டிஷ்யூ சிங்கிளாக கூட வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஏன் மேலே அப்ளை பண்ணணுமா அப்படின்னா பீலாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுக்கு பெயின் இருக்காது. நிறையா பேபி ஹேர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் எனக்கு அதர்வைஸ் எந்த பெயினுமே இல்லை. பீலாக பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸாக இருந்தது. பட் நான் பீலாக பண்ணல. லாஸ்ட்டில் பீலாக பண்ண முடியல.
பாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எனக்கு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இதாக இருந்தனால அதான் என்னோடய மிக்சிங் சரியில்லாதனால டோட்டலாக வந்து ஃப்ளாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதர்வைஸ் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்குக்கு போடலாம் அப்படிங்கும்போது பத்தலை, தீந்துருச்சு. ஏன்னா டிஷ்யூ வந்து டபுளாக போட்டு அதுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது பத்தாமல் போயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீலாப் மாஸ்க் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து இது காயணும். இதுக்கு சீக்கிரம் காயறதுக்கும் இந்த டிஷ்யூ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. பாப்பா அதுக்குள்ளே உச்சா போனனால என்னால் டிஷ்யூ பேப்பரை வந்து அப்படியே போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா பீலாப் பண்ணலை. ஸோ அப்படியே போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு வரப்போ போகிறேன். அதான் நடக்க போகுது. ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஃபேஸை வந்து இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, தாங்க முடியல. ஓகே, நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இப்போ என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிஜமாக சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. பட் இதை யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்கின்னு கூட இது வந்து செட் ஆகாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து முட்டை வந்து நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடுது. ஸோ எனக்குமே வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம இந்த இது பண்ணணும் அப்படின்னா பண்ணியிருக்கலாம். ஆயில் நம்ம 2 செட்டு அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருந்தா சூப்பராக தான் இருந்திருக்கும். பட் ஆயில் போட்டோம் அப்படின்னா பீலாப் பண்ண முடியாது. அதர்வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோவாக கொண்டு வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல மெயினாக வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டார்க்னை வந்து கம்மி பண்ணியிருக்கு. ஸோ ஃபுல்லாக என்ன கிளியர் ஆகலை, கம்மி பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஸாக பண்ணும் போது ஸ்கின்னை வந்து நல்லா அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.